வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, திருப்பூர் பின்னலாடை தொழில் வளர்ச்சியில அதிநவீன எந்திரங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. பின்னலாடை உற்பத்தி துறை சார்ந்த எந்திரங்கள் நிறைய அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக மேக்னஸ் கட்டிங் எந்திரங்கள் அதனுடைய உதிரி பாகங்களோடு அது ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம சேனல்ல வீடியோவா நம்ம போட்டோம். திருப்பூர் கார்மெண்ட் மிஷினரி நிறுவனத்தான் அந்த மேக்னஸ் கட்டிங் எந்திரங்களை சந்தைப்படுத்தி வருகிறார்கள். அதனுடைய நிர்வாக இயக்குனர் தனபால் சார் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவங்கள கேட்டுக்கொண்டபடிதான் நம்ம இதுக்கு முந்தைய வீடியோ இந்த கட்டிங் எந்திரத்தினுடைய நிர்மாண பணி நிறுவும் பொழுது ஒவ்வொரு பாகமாக ரொம்ப அழகா அவர் விளக்கம் கொடுத்திருந்தாரு. நிறைய தொழில்துறையினர் கேட்டுக்கொண்டதற்கு இந்த மேக்னஸ் கட்டிங் எந்திரங்களுடைய தனித்தன்மைகள் சிறப்பம்சங்களை குறித்து நாம் பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தைப்படுத்துகிற எந்திரம் அப்படின்றது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான தொழில்துறையினருக்கு நவீன எந்திரங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது, அதை அறிமுகம் செய்கிற உங்களை போன்ற எந்திர விற்பனையாளர்களுடைய சேவை எவ்வளவு முக்கியமானது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நாங்க கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அந்த எந்திரங்களை பற்றி விளக்கம் அளித்து எங்களை வரவழைத்து நீங்கள் அது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ நீங்கள் வழங்குகிற இந்த மேக்னஸ் கட்டிங் எந்திரத்துக்கு முன்பாக இருக்கிறோம். இதனுடைய இயங்கு நிலை, இதனுடைய சிறப்பம்சங்களை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு கண்டிப்பா பேசுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா மிஷின் நம்ம உதிரி பாகம் நீங்க சொன்ன மாதிரி உதிரி பாகங்களா கொண்டு ஃபுல்லா அந்த யூடியூப் வீடியோ பார்த்தோம்னா நிறைய வாடிக்கையாளர் ரீச் பண்ணிச்சுங்க சார். கண்டிப்பா நம்ம ஒரு கட்டரோட டெப்த் பார்ட்ஸ் நம்ம என்னங்கிறது ஓபன் பண்ணி ஓபன் சோர்சிங்க நம்ம போன வீடியோல காட்டியிருந்தோம். எங்கிட்டே நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதோடைய ரன்னிங் வீடியோ போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது கரெக்டான ஒரு சந்தர்ப்பம். திருப்பி நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மூலமாவே நம்ம இந்த நம்மளுடைய மேக்னஸ் ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட்டிங் மிஷின் எப்படி இயங்குது, ப்ரொடக்ஷன் எப்படி எடுக்கிறாங்கிறது காட்டுறது ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம சொல்லுவோம், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பிளாட்டர் மிஷின் 82 இன்ச் பிளாட்டர் மிஷின் 1,25,000 நம்ம லான்ச் பண்றோம்னு சொல்லி நம்ம பெருமையா சொல்லியிருப்போம். அதோடைய பர்பஸ் யூசேஜ் என்னன்னு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதுதாங்க சார். இந்த மாதிரி நம்ம கட்டிங் எங்கெங்க ஒரு லேயர் நம்ம விரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் லேயரா விரிச்சிருவாங்க. அத ஃபேப்ரிக் அந்த ஜிஎஸ்எம்க்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் லேயர் நம்ம விரிச்சிருவாங்க. விரிச்சதுக்கு அப்புறம் எத்தனை லேயர் வரைக்கும் இதுல விரிக்கலாம் சார்? இப்போ நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட் 7cm கட்டர்லயே பார்த்தோம்னா 180 GSM உள்ள 130 பிட் வரைக்கும் இங்க திருப்பூர்ல போட்டுட்டு இருக்காங்க. 7cm கட்டர்லயே நம்ம அதுக்கப்புறம் 9cm இருக்குது, 11cm வரைக்கும் இருக்குது. கஸ்டமர் விருப்பப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். 130 அடுக்குகள் இருக்கும். அது GSM பொறுத்து மாறும். 150 GSM 240 GSM அந்த மாதிரி GSM பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரைஸ் நம்ம போடலாம் சார். அந்த பிளாட்டர் மிஷின் சொல்லியிருந்தேன். அப்ப பார்த்தோம்னா மேனுவல் கட்டிங் பண்றவங்களுக்கும் அது யூசேஜ் ஆகும், ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட்டிங் பண்றவங்களுக்கும் அது யூசேஜ் ஆகும். இந்த மாதிரி பேப்பர்ல அந்த பார்ட்ஸ் எங்கெங்க ஒப்பறணும் அப்படிங்கறத மார்க் பண்ணி பிளாட்டர் டிராயிங் பண்ணி கொடுத்துரும். இந்த மிஷின் தான் நம்ம நியாயமான விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு அழகாக நேர்த்தியாக அது வடிவமைச்சிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வேஸ்டேஜே வராத அளவுக்கு தான் அதனுடைய வரைபடங்கள் இருக்கு. பார்க்கும்பொழுதே தெரியும். இப்ப இத்தனை பார்ட்ஸ் கையில மார்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அப்போ அவங்களுக்கு கையில மார்க் பண்ற டைம் ரொம்பவுமே மிச்சப்படுத்தி கொடுக்குது. இது மேனுவல் கட்டிங் பண்றவங்களுக்கு இந்த மார்க்கிங் டைம் மிச்சமாகும். இதே இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட்டிங் பண்றவங்களுக்கு பார்த்தோம்னா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் சார், கட் பண்ணி பீஸ் வெளியே வரும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க சார். சைஸ் ஸ்டிக்கர் பார்த்து ஒவ்வொரு ஸ்டிக்கரும் அவங்க ஒட்டிட்டு இருப்பாங்க.
இப்போ இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த வேலை வந்து மிச்சமாகும். ஆமா, அது மேலேயே தெளிவாக தெளிவாக வந்து உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்துருது. அளவுக்கு பர்டிகுலரா லேபர் மிஷினும் நம்ம பண்றோம். அதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம கஸ்டமருக்கு வந்து இந்த பிளான்டர் மிஷின் வந்து சஜஸ்ட் பண்றோம். நம்ம ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம லேபர் மிஷினோட பர்பஸ் இது முடிச்சு கொடுத்துருது. இது ஆட்டோமேட்டிக் கட் வந்து அந்த வேலையை அந்த பணியை செஞ்சுக்கலாம். ஒரு ஹெல்பர் செய்ய வேண்டிய வேலை அதுவே செஞ்சு முடிச்சிடும். நம்ம நிறைய டைம் சேவ் ஆகும். மேனுவல் கட்டிங் பண்றீங்களோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கலாம் சார். இது இந்த மேக்னிஸ் கட்டிங் என்கிற இப்ப இயங்கு நிலையில இருக்குது. இது இந்த என்ன தொழில்நுட்பத்துல எப்படி வந்து அதிகமான கட்டிங் பணிகளை வந்து இது மேற்கொள்ளுது? இந்த இந்த பணிகள்லாம் எல்லாம் என்ன இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து டிசைனிங். நம்ம என்ன கார்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்றோமோ அதுக்கு முன்னாடி லேயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராமிங். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா நம்மளுக்கு ஃபேப்ரிக்ல எவ்வளவு துணி மிச்சமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு வந்து முதலாளிகளாம் வந்து கார்மெண்ட்ஸ் சேவிங்ஸ் அந்த மாதிரி நம்ம கேட்ல வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் வந்து பிக்சடா வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். நம்ம வந்து அந்த ஜெமினி சாஃப்ட்வேர் வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதிகப்படியான எஃபிஷியன்சி வந்து ஜெமினி சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துட்டு இருக்குது. அந்த கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இப்ப நம்ம ஆட்டோ கட்டர்லயே பார்த்தோம்னா கட்டர்ல என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம கேடுக்கு போய் எடிட் பண்ணிட்டு வரணும் அவசியம் இல்லைங்க சார். நம்ம இங்க இருந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒரு நாச்சு மாத்தணுமோ இல்ல நம்மளுக்கு இந்த பார்ட்ஸ் நமக்கு வேண்டாம் ரிப்போர்ட் நம்ம டெலீட் பண்ணணுமோ எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இப்போ கட்டிங் டைரக்ஷன் மாத்தணும்னா எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த சாஃப்ட்வேரையும் நம்ம பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம கேடுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த கேடு ப்ரோக்ராம் ஒன்ஸ் லோட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல இது நீங்க இந்த இந்த வரைபடங்களை பார்க்கும் பொழுது தெரியுது. என்ன தெரியுதுன்னா எங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஆனா இந்த படத்தை பார்க்கும் போது இது இந்த இடத்துல இந்த பிளேடு ஓடிக்கிட்டு இருக்குது. போய் பக்கத்துல போய் பார்க்க வேண்டியது இல்ல. தூரத்துல இருந்து கூட அங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்கு. சூப்பர். அருமை அருமை. இன்னும் நம்ம கிட்ட வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து அடுத்த ஃபியூச்சர் வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெக்னாலஜி தான் அடுத்த ஃபியூச்சர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவும் நம்மளுக்கு வீடியோல வந்து காட்டுறேன். நம்ம ஒரு பக்கம் ஒப்பந்த நிலையிலே வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எப்படி ஒரு ஃபேன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்மளுடைய ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினுடைய ஃபுல் ஃபங்க்ஷன் நம்ம ரிமோட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு தொழில்நுட்பத்தை நம்ம உள்ள கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நம்ம படிப்படியாக வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதனுடைய இது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி கொடுக்குது? இதனுடைய சிறப்பம்சங்கள் பத்தி சொல்லுங்க. அது உள்ள நடுவுல ஓடிட்டு இருக்கா பிளேட் இல்லீங்களா? அதான் நைஃப். நம்ம வந்து ஃபுல்லாமே நைஃப்ல கட் ஆகக்கூடியது. சொன்னா பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஆஃப்டர் கம்ப்ரஸ், அதாவது டே நீங்க போடுறீங்க இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வேக்கம் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. இந்த கம்ப்ரஸ்ட் கட்டிங் ஹைட் தான். வேக்கம் இழுத்ததுக்கு அப்புறம் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க கட் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு கட்டிங் உடைய ஹைட் நம்ம சொல்லுவோம் சார். இது 9 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர்ங்கிறது இருக்குது. இதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் போற எல்லா வாடிக்கையாளருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ப்ரொடக்ஷன்ங்கிறது பார்த்தோம்னா அதனுடைய கார்மெண்ட்ஸை பொறுத்து தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டீ ஷர்ட் செய்யறாங்க அப்படின்னா அதுல பெரிய கார்மெண்ட்ஸுங்க ஒரு லேக்கு பார்த்தோம்னா 600 பீஸ் 700 பீஸ் அந்த மாதிரி வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரியுங்க சார். ஒரு லேயர்ல பார்த்தோன்னா ஒரு லேயர் விரிச்சாங்கன்னா 12 பீஸ் வருது அப்படின்னா 100 லேயர் விரிக்கிறாங்க. பிளைஸ் அது பேர் பிளைஸ் இருப்பாங்க. 100 பிட் அதுல வந்து பிளைஸ் வந்து போடும்போது 1200 கார்மெண்ட்ஸ் வந்து அதுல உற்பத்தி ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து கேரண்டியா பார்த்தோம்னா 10 to 12 வந்து நீங்க தாராளமா கட்டிங் எடுக்கலாம். அப்போ 12,000 to 15,000 பீஸ் வந்து நம்மளுடைய டாப் கார்மெண்ட்ஸ் டி ஷர்ட் மாதிரி போன்ற ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். இதுவே வந்து சின்ன கார்மெண்ட்ஸ் வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பேண்டிஸ் ஐட்டம்ஸ் கிட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி பண்றீங்கன்னு பார்த்தோம்னா அது உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்ப அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து 25,000 to 40,000 பீஸ் அவங்க பேஸ்டான பீஸோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் ப்ரொடக்ஷன் மாறும். இவ்வளவு பெரிய இன்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இருக்குமா? அது அங்க இருந்து பார்க்கும்போது மேன் பவர் அவ்வளவா வந்து இதுல ஒர்க் பண்றது மாதிரி தெரியல. ஏன்னா அது மிஷின் தான் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த எந்திரத்தை பொறுத்தளவு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க சார்? லே விரிக்கிறதுக்கு பார்த்தோம்னா காமனா 2 பேர். நீங்க வந்து ஓப்பன் வித் ஃபேப்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா 2 பக்கம் டேபிளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் ஒவ்வொரு பர்சன் இருக்கணும். ஓகேங்களா? ஓப்பன் வித் ஃபேப்ரிக் 2 நபர்கள் வேணும். இதுவே டியூப்லர் ஃபேப்ரிக் வந்து போடும்போது ஒரு நபர்கள் இருந்தா போதும் லே விரிக்கிறதுக்கு. கட்டிங் மிஷின் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏஐ டெக்னாலஜி நம்ம கொண்டு வரும்போது அங்க பாருங்க இப்பவே பார்த்தோம்னா ஒரு நபர் ஃபுல்லாமே வந்து மிஷின் தான் கட் பண்றோம். அதுவே முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். இப்ப சப்போஸ் இன்பிட்வீன்ல பவர் கட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் பவர் ஆன் ஆகும் போது எந்த பீஸ்ல கட் ஆகி முடிஞ்சதோ அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து அதுதான் ஏஐ டெக்னாலஜி. ஆமா அதெல்லாம் நம்ம அட்வான்ஸா கொண்டு வந்துருக்கோம் சார். கட்டிங் அதே மாதிரி தான் ஒரு கட்டிங் ஆபரேட்டர் இருந்தா போதும்.
பண்ணி முடிச்ச பீஸை வந்து வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருந்தா போதுங்க. அப்போ ஒரு டேபிள் ஒரு கட்டிங் மிஷின் பார்த்தோம்னா 4 நபர்கள் வந்து போதுமானதா. ஏன்னா இன்னைக்கு வந்து மேன் பவர் வந்து பெரிய சவாலா இருக்கு சார், தொழிலாளர் பற்றாக்குறை. அது வந்து அதையும் வந்து இந்த எந்திரம் வந்து பூர்த்தி செஞ்சு எல்லா பணிகளையும் தானியங்கி முறையில பண்றது உண்மையிலேயே இன்றைய தொழில்துறை சூழலுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு எந்திரம் தான். மின் பயன்பாடு, இந்த எந்திரம் இயங்குவதற்கு தேவையான மின்சார சிக்கனம் எந்த அளவுக்கு இருக்கு? மின்சார சிக்கனம் பார்த்தோம்னா நம்மளது வந்து 9 கிலோவாட்ஸ் ரன்னிங் பவர்ல வந்து வெறும் 9 கிலோவாட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வேக்கம் கெப்பாசிட்டி வந்து நம்மளது அதிகம். ஏன்னா வேக்கம் கெப்பாசிட்டி பொறுத்து தான் வந்துட்டு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் லேயர் வந்து அதிகப்படுத்த முடியும். ஒரு லேயர் அதிகரிச்சாலும் கூட நம்மளுக்கு ஒரு 15 பீஸ் எச் ஆகும். அப்போ அந்த வேக்கம் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும், ஸ்டார்டிங் பவர் மட்டும் அதிகமா இருக்கணும். எல்லா மிஷின்லயுமே அது கம்பல்சரி வந்துட்டு அதிகமா இருக்கணும். ரன்னிங்ல தான் என்ன பவர்ன்றது நமக்கு தெரியும். 9 கிலோவாட்ஸ் ரன்னிங் பவர்ல ரொம்பவுமே பவர் எஃபிஷியன்சியான நம்மளோட ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட்டிங் மிஷின். அப்புறம் நம்மளுக்கு முன்னாடி என்ன ஒரு பிளஸ் சார், நெட்டிங் மட்டும் இல்ல, ஒரு மிஷின் வந்து நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸ், பேக், லெதர்ஸ் இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கூலிங் டிவைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். காமனாவே பார்த்தோம்னா ஒரு மிஷினுக்கு பார்த்தோம்னா ஏர் கூலிங் இருக்கும் சார், இல்லைன்னா வந்து ஆயில் கூலிங் பண்ணுவாங்க, வாட்டர் கூலிங் கொடுப்பாங்க. இந்த 3 வந்து காமனா இருக்கு. இது 3 தான் டெக்னாலஜி. நம்ம கட்டல 3மே அட் டைம்ல கொடுத்துறோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏர் கூலிங் வேணும்னா அங்க பாத்தீங்கன்னா ஏர் டியூப் வந்து போயிட்டு இருக்கும், இப்ப ஏர் கூலிங்ல ரன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப ஏர் கூலிங் தான் ஓடிட்டு இருக்கு. இது வந்து பாலிஸ்டர் மாதிரியான ஐட்டங்கள் பார்த்தோம்னா நைஃப் வந்து கன்டினியூஸா ஓடும் போதுங்க சார், அது வந்து ஹீட் ஆகும். வந்து ஃபேப்ரிக் வந்து மெல்ட் ஆகும். அதை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தோம்னா ஏர் கூலிங் டிவைஸ், ஆயில் கூலிங் டிவைஸ் கொடுப்பாங்க. நம்ம காமனாவே நீங்க எந்த மிஷின் நீங்க எடுத்தாலுமே நம்ம வாடிக்கையாளர் எடுக்கும் போது ஏர் கூலிங், வாட்டர் கூலிங், ஆயில் கூலிங் இந்த 3மே வந்து இன்பில்டா வர மாதிரி நம்ம அந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு வரோம். இப்ப கஸ்டமர் எதெல்லாம் ஏர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம டெக்னாலஜியா நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம் சார். இப்போ மேக்னஸ் கட்டிங் எந்திரங்கள் நல்ல தொழில்துறையில நல்ல அறிமுகமாகி நிறைய பேர் வந்து வாடிக்கையாளர்கள் இந்த எந்திரத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துறாங்க. இந்த எந்திரத்தினுடைய பயன்பாடு, சிறப்பம்சங்கள் குறித்து இந்த காணொளி வாயிலாக நீங்கள் தொழில்துறைக்கு சொல்லக்கூடிய செய்தி, முக்கியமான செய்திகள் பார்த்தோம்னா கண்டிப்பா இப்போ நம்ம மேக்னஸ் ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட்டிங் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். காஸ்ட் எஃபெக்டிவ், காஸ்ட்ல மட்டும்தான் எஃபெக்டிவ். ஆனா வந்துட்டு நம்மளுடைய குவாலிட்டியில பார்த்தோம்னா நம்ம வந்து பியூர்லி இட்டாலியன் டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம நுகர்வோர் எக்ஸ்பிரஸ்லயே அந்த லிங்க் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் கட்டருமே நம்ம ஓபன் பண்ணி டைரக்ட் டிரைவ் டெக்னாலஜி, பேனசோனிக் என்ன யூஸ் பண்றோம் எல்லாமே நம்ம வந்து கட்டர் வந்து இன்பில்ட்டா நம்ம வந்து டெக்னிக்கலா தாண்டிட்டு தான் அடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் காட்டுறோம். அப்புறம் நீங்களும் வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் வந்து நம்ம எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா நம்மளுடைய பயன்பாடோடைய கஸ்டமர் வந்து அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக் கட்டர் கொடுத்த எல்லா பக்கமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்காங்க சார். ஒரு நாளைக்கு 5000 பீஸ் பண்றவங்களுக்கு வந்து அடுத்தது பார்த்தோம்னா அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்களும் முன்னேறாங்க. 10,000 பீஸ், 15,000 பீஸ் போகும்போது அந்த தொழில் உற்பத்தியும் வந்து மென்மேலும் வளர்றது பார்க்கும் போது நமக்கும் அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. அவங்களுடைய பங்களிப்புல நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு துருமா நம்மளும் இருக்கிறோம் கண்டிப்பா. அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கிறங்காட்டி உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு நாங்க கேரண்டியா இருப்போம், குவாலிட்டிக்கு நாங்க கேரண்டியா இருப்போம். மேக்னஸை வந்து நீங்க வந்து தாராளமா நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல எந்திரத்தை அடையாளம் பெற்று உலகத்துல அந்த எந்திரம் வந்து திருப்பூருக்கு தொழில்துறைக்கு எந்த அளவுக்கு மேட்சா இருக்கும்னு ஆய்வு பண்ணி நீங்க கொடுக்கறது உண்மையிலேயே அதனுடைய இயங்கு நிலையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ரெண்டாவது, துணி வேஸ்ட் ஆகாம அதை அழகா லே போட்டு மேன் பவர் ரொம்ப குறைச்சு இது வந்து அழகா கட் பண்ணி கொடுக்கறது உண்மையிலேயே வந்து வேஸ்டேஜை குறைச்சு இதை வாங்குகிறவர்கள் அதிகமாக லாபம் அடையும்படியான உற்பத்தி, அதிக உற்பத்தி, குறைந்த சேதாரம். அந்த கேடு சாஃப்ட்வேர் அந்த கேடுல என்ன எஃபிஷியன்சி நம்ம கொடுக்குறோமோ அந்த எஃபிஷியன்சி நம்ம கட்டர் வந்து வெட்டி கொடுத்துரும். அப்போ அந்த கேடும் பார்த்து நம்ம வந்து ஒரு பிராண்டடான நம்ம கேடு ஜெமினி கேட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம பண்றோம். அப்போ அதுக்குண்டான எஃபிஷியன்சி நம்மளுக்கு கட்டரும் எடுத்து கொடுத்துருது. அப்போ ஜெமினி பிளஸ் வந்துட்டு ஒரு மேக்னஸ் பிராண்ட் போகும்போது ஒரு கஸ்டமருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டா போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் சேவிங் கிடைப்பாங்க, லேபர் சேவிங் உங்களுக்கு ஆகுறாங்க, ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் சார். அப்புறம் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல என்ன அப்டேட் வந்தாலும் அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரியான டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல எந்திரத்தின் மூலமாக சிறந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவுவது மட்டுமல்லாமல் திருப்பூர் கார்மெண்ட் மிஷினரியுடைய இந்த சேவை மனதார பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.
வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். வணக்கம் நேயர்களே.